10 ஆண்டுகளாக மோடி எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தவர்களுக்கு இதில் ஆச்சரியம் எதுவும் இருக்காது. ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா மக்கள் கவனத்தை அதிலிருந்து திசை திருப்பறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுறது. தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு புதிதாக பிரச்சனைகளை கிளப்புவது தான் மோடியின் வாடிக்கை. காலையில் 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு அவர் பேசுகிறார். இது வழக்கமாக மோடி செய்யக்கூடிய வேலை தான். எத்தனை நாளைக்கு இந்த தகுடு தத்தம் தில்லாலங்கடி வேலை ஏமாற்று வேலை நடக்க போகுதுன்னு நமக்கு புரியல. ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. ஒரு பிரச்சனையிலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு இன்னொரு பிரச்சனையை கட்டி விடுறது, அவுத்து விடுறது, பிரச்சனையை கிளப்புறது. சிஏஏ என்பது அவங்க ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு குடியுரிமை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம். அது என்ன சட்டம்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து அங்கிருந்து அந்த நாட்டில் மைனாரிட்டிஸாக இருந்து வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாரசீகர்கள் இவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை 2014 மார்ச் 31 முன்னால் வந்தவங்களுக்கு குடியுரிமை. முஸ்லீமுக்கு கிடையாது. உலகின் எந்த தேசத்திலுமே குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. தன்னுடைய அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பை மோடி அரசு இதன் மூலம் வெளிப்படுத்தியது.